இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற கோயில் தான் வந்து புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் இருக்கிற ஆலடிச்சந்தியில் இருக்கிற கலட்டி வரசித்தி விநாயகர் கோயில். அப்போ இந்த கோயில் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கிறது. இப்போ இந்த கோயிலை பார்த்துக்கின்றாலே தெரியும், இந்த கோயிலின் வடிவமைப்பு எப்படி இருக்குன்ற விஷயமே உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது ஏன் இப்போ இந்த கோயில் நான் காட்டுறோம்னு சொல்லி சொன்னால், இப்போ கார்த்திகை விளக்கீடு, இப்போ கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லி சொன்னால் முருகனுக்கு விசேஷமாக செய்யப்படுற முக்கியமான இந்த விளக்கீட்டு பூசையை சொல்லுவோம் கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லி. அப்போ இந்த கார்த்திகை விளக்கீடுக்காகத்தான் இன்றைக்கு புங்குடுதீவு கலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் அந்த பூசையை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களோட குடும்பம் சுப்பிரமணியம் கருணாகரன் எங்களோட அப்பா வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலாக இந்த பூசையை மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமான முறையில் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு வரவர். அப்போ எங்களுடைய அப்பா இறபதம் அடைஞ்சாலும் அந்த அப்பான்ற ஞாபகமாக இந்த கோயிலை தொட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த பூசையை செய்து வாரதால் தொடர்ச்சியாக அப்பாவுக்கு அடுத்ததாக நாங்கள் இந்த பூசையை செய்து கொண்டு வரோம். இந்த கோயிலில் வந்து ஏராளமான மக்கள் வந்து இந்த கோயிலை தரிசித்து இந்த வரசித்தி விநாயகருடைய அருளாசியை பெற்று இருக்கிறது வளமை. ஏன்னு சொன்னால் ஏராளமான மக்கள்னு சொல்லியிருக்கல. இப்போ புங்குடுதீவை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற அநேகமான மக்கள் வந்து புலம்பெயர் நாடுகள்லையும் கொழும்பு மற்றது யாழ்ப்பாணம் இப்படி பல இடங்கள்லையும் இடம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் இந்த மண்ணின் வாசனை மறக்காம, இந்த ஊரின் பச்சை மறக்காம, இந்த ஆலயங்களுக்கும் அதே போல இந்த மண்ணுக்கும் தங்களான உதவிகளையும் செய்து கொண்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த ஆலயம் வந்து மிகச்சிறப்பான ஒரு ஆலயமாகும். உங்களுக்கு தெரியும், இந்த வரசித்தி விநாயகர் ஆலயத்துக்கு ஏராளமான மக்கள் தங்களான உதவிகளை செய்து கொண்டிருப்பேன். அதே நேரத்தில் திருவிழா காலம்னு சொல்லி சொன்னால் இந்த கோயில் வந்து விழா கோலம் போன்றிருக்கும். அப்படி ஏராளமான எங்களோட சொந்தங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களோட உறவுகள் எல்லாருமே வந்து இந்த கோயிலில் நடக்கிற ஒவ்வொரு பூஜைகளையும் மிக பிரமாண்டமான முறையில் செய்து வரவே அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கு வந்து இந்த கோயில் அதாவது கார்த்திகை விளக்கிட்ட மிக சிறப்பாக செய்யணுமன்றதுக்காக வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு உரிய ஏற்பாடுகள் தான், பூசைக்குரிய ஏற்பாடுகள் தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இது எங்களோட குடும்பத்தால் இந்த பூசையை செய்து வாரம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தினுடைய குருவாக இருந்தாலும் சரி, இந்த மக்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த கோயிலுக்கும் நல்ல ஒரு பங்களிப்பை செய்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த ஆலயம் இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்கும். இந்த கடவுளின் இந்த மகிமையால் தான் இன்றைக்கு எங்களோட இந்த 10ஆம் வட்டாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், குறிப்பாக எங்களோட புங்குடுதீவில் வாழ்கிற மக்களை வாழ வச்ச அந்த பெருமை இந்த வரசித்தி விநாயக பெருமானுக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. அந்த கடவுளுடைய அருட்கடாட்சத்தால் தான் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் மனநிறையோட ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் அதாவது மாளிகையில் தான் வாழணும், ஏதோ மன நிம்மதியோட சந்தோஷமாக ஒவ்வொரு குடும்பமும் வாழ்கிறதுக்கு இந்த கடவுள் தன் அருளாட்சியை வழங்கி இருக்கிறது இதில் முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இன்றைய நாளில் அதாவது இந்த கார்த்திகை விளக்கீட்டில் இந்த பொங்கலை படைச்சி மோதகம், பழம், பாக்கு, வெற்றிலை, பஞ்சாமிர்தம், அவல், கடலைன்னு சொல்லி இந்த கடவுளுக்குரிய அந்த அபிஷேகங்களை செய்து கடவுளை திருப்திப்படுத்துகிற அதே நேரத்தில் எங்களுடைய மனங்களும் ஏதோ ஒரு வகையில் திருப்தி அடையும். அந்த எங்களுடைய மனம் வந்து உண்மையில் இந்த கடவுளுக்கு செய்கிறதால அது வந்து கடவுளுக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எங்களோட ஒவ்வொரு உள்ளத்து உணர்வு அல்லது எங்களோட உள்ளம் நிறைவடைகிறதுக்காக செய்யப்படுற ஒரு விஷயமாக தான் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னால் இதில் நாங்கள் படைக்கிற ஒவ்வொரு படையல் பொருட்களும் அல்லது உணவுகளும் வந்து நிச்சயமாக கடவுளால் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு தார ஒரு மிகப்பெரிய பொக்குஷமாக தான் இதில் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த கார்த்திகை விளக்கிட எங்களால் முடிஞ்ச வரையில் அந்த கடவுளின் இந்த விநாயகர் பெருமான் அருட்கடாட்சத்தால் ஏதோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ச்சியாக இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியும். இந்த
இடத்துல வந்து குறிப்பிட்ட அளவு மக்கள் வந்திருந்தாலும் உணர்வு பூர்வமாக அவை எல்லாருமே வந்து இந்த கடவுளை வழிபடுறதா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கும் ஆலயத்தின் ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் மனதார வாழ்த்த வேண்டியது காலத்தினுடையதும். அதே நேரத்தில் எங்கட இந்த 10ஆம் வட்டாரத்தில் இந்த சூழலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பூசை அல்லது இந்த முருகப்பெருமானுக்குரிய இந்த கார்த்திகை விளக்கீடு கலட்டி வரசித்தி விநாயகர் பெருமானுடைய சன்னிதானத்தில் மிகச் சிறப்பாக அதே நேரத்தில் ஒரு உணர்வுபூர்வமாக அந்த மதகுருவம் மிகவும் ஒரு சரியான முறையில் எழுச்சிகரமாக அந்த விநாயகர் பெருமான அந்த பூசையில செய்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் வந்து நிச்சயமாக எங்கட மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவாருன்னு சொன்னால் இப்போ நாங்கள் எல்லாருமே புலம்பெயர்ந்தோ அல்லது வெவ்வேறு இடங்களிலோ இருக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த பெருமாண்ட அருட்கடாட்சம் தொடர்ந்து எங்களுக்கும் எங்களுடைய மண்ணில் இருக்கிற அல்லது எங்களுடைய ஊரை சேர்ந்த அவங்க எங்கிருந்தாலும் அவங்களுக்கு இந்த விநாயகர் பெருமான் இன்றைக்குமே தந்த அருளாட்சியை புரிய வேணும் என்றது தான் எங்களோட குடும்பத்தின் விருப்பமாகவும் இருக்கிறது. அதே போல இந்த ஆலயம் வந்து ஒரு அழகு நிறைந்த ஆலயம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த விநாயகர் பெருமான் அதாவது முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை விளக்கீட்டில் எரிக்கிற அந்த இதுகளை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அது உண்மையில் அது எங்களோட ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இதில் வந்து இந்த இதுகளை செய்து கொண்டிருக்கணும். அதே போல் இந்த படையலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதை மேலதிகமாக நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. எல்லாமே கடவுளின்ற உறுதுணை தான் எங்களை ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சு கொண்டிருக்குது. கடவுளாட்டி அதான் சொல்லுவாங்க, இந்த கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றதுக்கு அமையாகத்தான் எங்கட இந்த 10ஆம் வட்டாரத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த வரசித்தி விநாயகர் பெருமான் கிடைச்சிருக்கிறார். அவர வருக அல்லது அவர் இந்த இடத்துல உருவாகினது எங்களுக்கு எல்லாருக்குமே கிடைச்ச மிகப்பெரிய வரம் என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால் எங்கட மனங்கள் இன்றைக்கு நிறைவாக இருக்குது அல்லது ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த விநாயகர் பெருமான் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. சொன்னா தெரியும், எங்கட மதத்திலேயே எங்கட சைவ சமயத்தை பார்த்தாலே தெரியும், நாங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் முதலாவது வணங்க வேண்டியதும் அதே நேரத்தில் முதலாவது செய்ய வேண்டிய பூசையும் இந்த விநாயகர் பெருமானுக்காகத்தான் இருக்குது. அந்த விநாயகர் பெருமான் தான் இன்றைக்கு எங்கட ஊரையும் இந்த மண்ணையும் காத்து கொண்டிருக்கிறார். இவர் மட்டுமில்லை, புங்குடுதீவுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புங்குடுதீவில் ஏராளமான கோயில் இருக்குது. முளத்துக்கு முளம் சாணுக்கு சாண் கோயில் இருக்கிற இடமெண்டா அது புங்குடுதீவுன்னு சொல்லுவாங்க. அதை அப்போ எங்களோட ஊரை நாங்கள் மேம்படுத்தி சொல்ல இல்லை. ஏனென்றால் அப்படி ஒரு பெருமை மகிமை இந்த ஊருக்கு இருக்குது. இந்த ஊரை பொறுத்தவரையில் பலர் இன்றைக்கு வந்து வசதி வாய்ப்பு படைத்தவர்களாக தொழிலதிபர்களாக பதவி உயர் பதவிகளில் வைப்பறாங்க. இப்படி பல்தரப்பட்ட இதுகளில் உயர் பதவிகளில் இருக்கிறாங்க. அதில் எல்லாத்துக்குமே காரணம் நாங்கள் வழிபடுற அந்த குல தெய்வங்கள், அந்த கடவுள்ட அந்த சரியான ஒரு வழிநடத்தல் தான் எங்கட மனங்களையும் எங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்குது. அதால தான் இன்றைக்கு எங்கட அப்பா காட்டிய வழி இன்றைக்கு எங்களை அதை தொடர்ச்சியாக செய்ய பண்ணி இருக்குது. அதைத்தான் நாங்களும் தொடர்ச்சியாக பரம்பரையாக இந்த வரலாறு அல்லது இந்த முக்கியமான நிகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெறணும்ன்றது எங்களோட விருப்பமாக இருக்குது. அதால் தான் நாங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 வரையிலான வாழைக்குட்டிகளை இன்றைக்கு அதுவும் நல்ல இன வாழைகளை இன்றைக்கு கொடுக்குறோம். அது அந்த முருகப்பெருமான்ற அவர் பிறந்த இந்த நாளில் அல்லது அவர் உதித்த அந்த நாளில் இதை ஏன்னு சொன்னால் அந்த அவர் உதித்த அந்த நாள் இன்றைக்கு அதே போல இன்னும் பல உயிரினங்கள் மேம்பட்டு வரணும். இயற்கை அதே போன்று இந்த வாழைன்னு சொன்னால் சொல்லிவினோம், வெட்ட தலைக்கிறது வாழை மரம்னு சொல்லி, அதே போல இந்த வாழை போல தான் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய இனமும் வளரணும்ன்றதுக்காண்டி தான் நாங்கள் இதில் பிரதானமாக வாழையை கொடுத்துருக்கிறோம்.